இருக்கிற சிம்பிள் இன்கிரிடியன்ஸ் வச்சு ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடற்பாசி, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சது ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ரெண்டும் நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ இது ரெண்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே வதக்கிக்கோங்க. உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் நல்லாவே தெரியும். நல்லா வதங்கினதும் நம்ம ரெடியாக க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 kg ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்க்காம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அதை பாயில் பண்ண விடணும். ஏன்னா நமக்கு அந்த சிக்கனில் உள்ள அந்த வாட்டரை பார்த்தீங்கன்னா பாயில் ஆனதுக்கப்புறம் நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா நான் தண்ணியே சேர்க்கலை, பட் ஆனால் பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே கொஞ்சம் அதெல்லாம் வெளில வருது. ஸோ இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணணும். தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் ஆட் பண்ண வேணாம். எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கொஞ்சமாக அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்துக்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் மல்லியில போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஆல்ரெடி இது ஷார்ட்ஸ்லேயுமே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பட் ஆனால் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்ட்டு இதை லென்த்தி வீடியோவாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.